இந்த 8வது நாளிலும் இஸ்ரவேலரை சந்தித்த தூதன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இஸ்ரவேலர்கள் யார் என்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்பு நிமித்தமாக இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ராஜா எகிப்திலே தோன்றி இஸ்ரவேலர்களே அதிகமாய் என்ன செய்தார்கள், வேதனைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ யோசுவா மரிக்கும்போது 110 வயதாக இருந்தான் என்று ஆதியாகமம் 50:22 நம்ம வாசிக்கிறோம். அப்போ யோசுவாவை அறியாத ராஜா அப்படின்னு நம்ம வாசிக்கிறது எங்கன்னா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. ஸோ யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் ரொம்ப ஜனங்களை பாடாப்படுத்தி அதை தான் ஆண்டவர் கண்டு ரொம்ப வேதனை அடைந்து மோசையை தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் மோசை மூலமாக வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்புறம் மோசை நடத்தி வருகிற பாதையிலே மோசை என்ன செய்தான், மரித்தான். அவன் 120 வயதான போது அவன் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று நம்ம வேதத்தில் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம்னா, மோசே அப்படியே விட்டுட்டு போகலை. மோசே என்ன செய்தான், யோசுவாவை தனக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக யோசுவாவை தலைவனாக நியமித்து அவனுக்கு வழி நடத்தும்படி எல்லா ஆலோசனையும் கொடுத்தான் என்று 9ஆம் வசனம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உபாகமம் 34. நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இப்படி வழி நடத்தி வந்து கொண்டே இருக்கும்போது இந்த யோசுவாவும் என்ன செய்தான், மரித்து போனான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 110 வயது உடைய அந்த வயதிலே அவன் மரித்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 24:28. யோசுவா 24:31. அப்போ 31 வந்து மூப்பர்கள் நடத்துகிறாங்க என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 29ஆவது வசனத்தில் இருக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரித்தான் என்று. இப்போது இதுக்கு பின்னாடி நம்ம 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது மூப்பர்கள் என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அந்நாட்களிலே நடத்தினார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளில் வந்த உடனே யார் எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்வா, யார் எங்களுக்கு முன் போவா அப்படின்ட்டு கேட்கும்போது யூதா எழுந்து முன் செல்லட்டும் என்று இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாய் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க காலத்தில் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். ஸோ நம்ம மனிதர்கள் இல்லை தலைவர்கள் மரித்து போனாலும் நம்மை தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்பி அவர்களை வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பயணத்தில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் மரித்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறது யாருன்னா கர்த்தருடைய தூதனானவர். ஹல்லேலூயா. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த தூதனை குறித்து நம்ம பார்க்குறோன்னா வழி நடத்தும் தூதனை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதற்காக தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு வசனத்தை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது,
இந்த சிறியரில் வாசிங்க. ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை கர்த்தர் நடத்தும்படியால் அவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்குரிய தேவதூதர்கள், இந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போகிறோம். அவர்களுடைய தேவதூதர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும், அப்போ அவங்க தேவ சமூகத்தில் தரிசித்து நமக்காக என்ன செய்கிறாங்க? நமக்கு முன் செல்லும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக. இவ்வளோ பெரிய ஜனத்தை இன்னார் தான் நடத்தினார் என்று நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் இஸ்ரவேலரை வழி நடத்தினது கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனத்துக்கும் அவரவர்களுக்குரிய தேவதூதன் அவரவர்களே அந்தந்த தலைவர் மூலமாக வழி நடத்த கர்த்தர் சித்தமாக இருந்தார். ஸோ இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் நம்மை வழி நடத்தும்படி கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமண வயதை எட்டுனதுக்கு அப்புறமா திருமணம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு அத்தை மூலமாக இந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்டால் தான் இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய குறைனா, எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இருந்தால் அப்பா என்ன செய்வாங்க? முன்னின்று பெண் பிள்ளைக்கு எப்படி பார்க்கணும், என்னென்ன செய்யணுன்றதை எல்லாம். ஸோ எனக்கு வேண்டிய என்னை நடத்த வேண்டிய மனிதர் மரித்து போனா. எப்போ போனால் நான் 6 வயசில் இருக்கும், 6 மாதத்தில் இருக்கும்போதே. அப்போ எனக்கு அப்பா இருந்தால் என்னென்ன நடக்கும், எந்த ஒரு அனுபவமும் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்காக என்னுடைய கல்யாணத்தில் எனக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வரும், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வரனை கொண்டு வரணும்னு கர்த்தர் எனக்காக ஒரு தூதனை அனுப்பினார். அவங்க யார் அப்படின்னா, எங்கள் அப்பா வீட்டு வழியில் வந்த ஒரு மாமா, அவங்க பேர் ராஜபால். அவங்க வந்து சொன்ன முதல் காரியம், நான் உன் அப்பா மாதிரி, நான் உன்னை கட்டாயப்படுத்தி இவரை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ நான் சொல்லவே மாட்டேன். நான் பயோடேட்டாவை உனக்கு கொடுப்பேன், அந்த காரியங்களை உனக்கு சொல்லுவேன். நீ ஜெபிச்சு நீ ஓகே சொன்னால் தான் மேற்கொண்டு நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். யார் இப்படி சொல்லுவா? எப்படியா இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? எப்படியா இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி முடித்து கரை சேர்த்துடணும், இல்லை செட்டில் பண்ணிடணும், இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சார், தகப்பன் ஸ்தானத்தில் வந்த ஒரு தூதனாக எனக்கு முன்னின்று அந்த காரியங்களை அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. நான் யோசித்து ஏதாவது சொல்லுவேன், ஜெபிச்சு சொல்லுவேன். ஓகேம்மா இது தேவ சித்தம் இல்லை, விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு 6 மாதம் உதவியாக இருந்தாங்க. 3ஆவது மாதத்துலேயே பாஸ்டர் சாலமோன் அவங்கள எனக்கு காண்பித்து கொடுத்து எங்கள் வீட்டில் பேசி அவங்க வந்து பார்த்து, அடுத்த 4ஆவது மாதத்தில் எங்களுக்கு நிச்சயதார்த்தம், 5ஆவது மாதத்தில் 6ஆவது மாதத்தில் எங்களுக்கு திருமணத்தை கர்த்தர் என்ன செய்தான்? 6 மாதத்தில் கர்த்தர் அவருடைய காரியத்தை ஏற்ற வேலையில் செஞ்சான். ஸோ நம்மளுடைய ஜீவியத்தில் ஐயோ எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அவங்க இல்லையே, எனக்கு இவங்க இல்லையேன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஏன்னா நம்மை வழி நடத்தும்படியாய் நமக்காக கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படிலாம் வழி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோத்திரம் 12 கோத்திரத்தையும் கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கும்போது ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தான் அந்த தூதன் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்க முடியும். முதலாவது நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, யாத்திராகமம் 12:23, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியே விலகி கடந்து போவார். ஹல்லேலூயா. இங்கு ஒரு தூதன் என்ன செய்கிறார்?
கடந்து போகிறார். இதை வந்து சங்காரக்காரன் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இது ஒரு தூதன். இந்த தூதன் என்ன செய்கிறான்? எகிப்தியர்கள் உள்ள எல்லா தலைச்சன்களையும் அழித்து போடுகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி, அவர்களை காக்கும்படி, அந்த இடத்துல ஒரு சேதமும் அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியே விலகி கடந்து போகிற ஒரு தூதனாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லாமல் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, யாத்திராகமம் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அடுத்த வசனம் வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிச்சு. ஹல்லேலூயா. நம்ம மத்தேயுல நம்ம ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவா? அவர்களுக்குரிய தேவதூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? இந்த இடத்துலையும் பாருங்க, ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் அந்த செங்கடலை கடக்கும்படியாக போகிறாங்க. அங்கே தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் மத்தியிலே விலகி, அப்படின்னா ஜனங்களை முன்னாடி அனுப்பி பின்னாடி அவங்க நின்று அவங்க பாதுகாக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களும் ஒன்றுக்கு ஒன்று சேராதபடிக்கு அவங்க நடுவிலே நின்று அவர்களை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார், அவர்களை பாதுகாக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அதற்கு அடையாளமாக அங்கே என்ன நடக்குதுன்னா, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்படுகிறது. அப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த செங்கடலை கடந்து போகும்படியாய் செய்தார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வழியில நான் உன்னை காக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? உனக்கு முன்னேனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று. 23ஆவது வசனம் வாசிங்க அதே அதிகாரத்தில். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஸோ நமக்கு முன்னே கடந்து போய் நம்முடைய எதிராளிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதம் பண்ணுவேன் என்று வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல் என்னாகமம் 20:16 நம்ம வாசிப்போமா? என்னாகமம் 20:16. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தின இந்த தூதர்கள் அழகாய் கொண்டு வந்து கானானுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கர்த்தர் கட்டளையிட்ட ஒவ்வொரு தேசத்தையும் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த சுதந்திரிக்கும்படியான ஒரு கிருபைகளையும் பாக்கியத்தையும் தந்தார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்துகிறார்னா சும்மா வழி நடத்தலை. அந்த ஜனத்துக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அவர்களுக்கு வழி நடத்துகிறார். அந்த கட்டளை என்னென்று நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் அதில் 3 வசனம் இருக்குது. 31, 32, 33. 23ஆம் அதிகாரம். இதுதான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தின. சும்மா நம்மளுக்கு ஒரு தூதர் இருக்கிறார், ஆனால் நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம், இஷ்டம் போல் போகலாம் அப்படின்னு கிடையாது. அந்த தூதன் நமக்கு முன்னே போய் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்வார்னா நமக்குன்னு ஒரு கட்டளைகளும் நியமங்களையும் கொடுத்திருக்கிறார். வாசிப்போமா? 31ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்.
திட்டமும் தெளிவுமா சொல்லியிருக்காங்க. கானானுக்குள்ளே போன உடனே நீ என்ன செய்யணும், அவங்கள நான் உன் கையில் ஒப்பு கொடுத்துருவேன், நீ அந்த ஜனத்தை உனக்கு முன்னின்று துரத்திடணும். முதல் கட்டளை என்னது, முன்னின்று துரத்திடணும். அடுத்தது அவங்களோட நீ ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கை பண்ணவே கூடாது. அவர்கள் உன் தேசத்தில், அப்படின்னா நான் உனக்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்துட்டேன், அப்போ அந்த தேசத்துக்குலாம் அவங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது, குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தெய்வத்தை சேவித்தால் அந்த தெய்வம் உனக்கு எப்படியா இருக்குமா, கன்னியாக இருக்கும் அப்படின்ற கட்டளையும் ஒரு நியமத்தையும் ஒரு பெரிய ஆர்டர். அந்த ஆர்டரை வந்து ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இஸ்ரவேலருக்கு அதை கட்டளையிட்டார். இதை வந்து உபாகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் வாசிக்கும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுத்த ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். நல்ல கவனிங்க. அவங்க சுவாசமுள்ள யாதொன்றையும் உயிரோடு நம்ம என்ன செய்யக்கூடாதான், வைக்கக்கூடாதான். அதை முற்றிலுமாய் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், சங்காரம் பண்ண. இது வந்து கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஆர்டர். அது ஏன் அப்படி சங்காரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 18. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அவங்கள விட்டுட்டீங்க, அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் அந்த ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டிங்கன்னா அந்த ஜனம் உங்களோட உட்கார்ந்து என்ன சொல்லி கொடுக்குமா, அவர்கள் தெய்வத்தை சேவிக்கும்படியாக கற்றுக் கொடுக்குமா. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னால், உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிரு, சங்காரம் பண்ணு. திட்டமும் தெளிவுமா கர்த்தர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இந்த கட்டளையை எப்படி மீறினாங்கன்ட்டு நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இந்த பகுதி கட்ட பண்ணினார்கள் எனக்கு அர்த்தமே தெரியல. இன்னைக்கு காலையில் தான் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டு ஆங்கில வேதாகமத்தில் அதில் வந்து என்னென்னா ஃபோர்ஸ்டு லேபர். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து ராஜா என்ன செஞ்சுருந்தாருன்னா பகுதி கட்டி வச்சுருந்தார். அவங்கள ஆலோட்டிகள் நிமித்தம் வேலை வாங்க, அடிமைப்படுத்த, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யின்ட்டு என்ன செய்தாங்க, அடிமைகளாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க இந்த கானானியரை, இந்த எபூசியரை என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவர் சொன்னார், ஜீவனுள்ள ஒன்றையாகல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த இடத்துல அந்த ஜனங்களை தனக்கு அடிமைகளாக ஒரு பக்கமாக இருந்துக்கோங்க, இங்கே நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, ஏன்னா அவங்க அடிமைகள், ஏன்னா அந்த தேசத்தை சுதந்திரித்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலரை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க தேசத்துல ஆண்ட திட்டமும் சொன்னார், அந்த பக்கம் இருக்கவே கூடாது, அவங்க குடியிருக்கக்கூடாது, அவங்க தேவர்களை நீ வந்து நம்ம சேவிக்கக்கூடாது, அது கன்னியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கர்த்தர் சொல்லி இருந்தோம். இஸ்ரவேலர்கள் செய்த ஒரு பெரிய காரியம். இதே வசனத்தை இதே மாதிரி அந்த பகுதியில் கீழே எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எப்ராயிம் கோத்திரம் வந்து என்ன செய்யவில்லை, கானானியரை துரத்தி விடவில்லை, அவர்களும் என்ன செய்தார்கள், அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் என்று நம்ம வேதத்தை. அதே போல் செபுலோன் கோத்திரமும் துரத்தி விடவில்லை, அவர்களும் குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாக இருந்தாங்க. ஆசோர் கோத்திரம் அதே மாதிரி துரத்தி விடவில்லை, அதே போல் அடுத்த தேசத்திலும் அவர்கள் குடியிருந்தார்கள், அவர்கள் துரத்தி விட. அது மாதிரி நப்தலி அந்த கோத்திரத்தாரும் துரத்தி விடாமல் அவர்கள் நடுவே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் பகுதி கட்டுகிறவர்களா, அவங்கக்கிட்ட என்ன ஒரு அடிமைகளாக அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளையை
மீறி நடந்தாங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மீறி நடந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் அந்த மோசே மூலமாக சொன்ன வார்த்தை அப்படியே இந்த இடத்துல நடக்குது. 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 நம்ம வாசிக்கும்போது, யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதை நம்ம கீழ்ப்படித்தே ஆகணும். ஆனால் ஆண்டவரே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒரு சில ஜாதிகளை வைத்து வச்சார். அது ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை சோதிக்கும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளை சோதிக்கும். அவங்களாம் இருந்தாலும் நீங்கள் உங்களை அழைத்து வந்த அந்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா, இல்லாட்டி பின்வாங்குகிறீங்களா? அந்த ஜனங்க இருந்தாலும் அந்த ஜனங்களை நான் சேவிக்க மாட்டேன், அந்த ஜனங்க கிட்ட போக மாட்டேன், அந்த ஜனங்களுடைய தெய்வத்தை நான் சேவிக்க மாட்டேன், அந்த ஜனங்களோடு நான் உறவாட மாட்டேன்னு அவங்கள பிரித்து வைக்கிறீங்களா அப்படின்னு சோதிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தாராம், ஒரு சில ஜனங்களை யோசுவாவுக்கு அப்புறமா இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்குது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாங்க, அவங்க இப்படி அந்த பகுதி கட்டுகிற அந்த காரியத்தையும் அந்த குடியிருக்க வைத்ததுனால அவங்க பாகாலையும் அஸ்ரோத்தையும் நமஸ்கரிக்கிறவர்களாக ஆனார்கள் என்று இதே 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடிகிறதா இருக்கிறது. இப்போ அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? கர்த்தருடைய வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்றும். ஒரு நிமிஷம், இங்கே கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நான் புறப்பட பண்ணி உங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று நான் யாருக்கு வாக்கு கொடுத்தேனோ அதை நான் ஒரு நாள் என்ன செய்யலை, முறித்து போகலை. அப்போ கர்த்தர் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அவர் மாறாதவராக இருந்தார். ஆனால் ஜனங்க எப்படி மாறினாங்கன்ட்டு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. பெற்றோர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், பிள்ளைகளை வளர்க்கும்போது ஒரு விஷயத்தில் பிள்ளைங்க தவறு செய்யும்போது நம்ம என்ன செய்வோம், கோபமாக அதட்டி சொல்லுவோம், ஏன் இப்படி பண்ணுற. அப்போ அதில் ஒரு பயம் பிள்ளைங்க என்ன செய்யும், அம்மாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு செய்யும். ஆனால் சில இடத்துல நம்ம பார்ப்போம், ஏம்மா இப்படி செஞ்ச, எப்படி ரொம்ப சாஃப்டாக கைண்டாக. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பிள்ளைங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணும்போது, இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக செய்யும்போது அது டைரெக்டாக அவங்க இருதயத்தை போய் என்ன செய்யும், ஷேக் பண்ணும். அதட்டி சொல்லும்போது ஒரு பயம் வரும். ஆனால் இப்படி சாஃப்டாக, ஏமா இப்படி செஞ்ச, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுமா, ஆண்டவருக்கு பிடிக்காதுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த ஒரு கைண்டான ஒரு அமைதியான ஒரு வேகம் எப்படி இந்த அமைதியான காரியம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன செய்யும், கொஞ்சம் அசைக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த பயத்தில் அதுங்க முடிவு எடுக்கிறதுலையும் இந்த நிதானத்தில் முடிவு எடுக்கிறதுலையும் அந்த பிள்ளைகள் இதில் வித்தியாசங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கோபமாக கேட்கல, ஏன் இப்படி செய்தீர்கள். ஏன்னா அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் தம்முடைய பிள்ளைங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்ட்டு கோவப்பட்டு அவங்கள கடிந்து கொண்டு அவங்கள அழித்து போடணுன்ற தேவன் அல்ல.
அவர் எப்பொழுதுமே அவர் இரக்கமுள்ள தேவன் தான். அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது 3வது வசனத்தை, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். எங்கே யாத்ராகமத்தில் சொல்லாங்க, நீ அவங்களுடைய தெய்வத்தை சேவிச்சினா அந்த தெய்வங்கள் உனக்கு எப்படியா இருக்கும், கண்ணியாக இருக்கும். அதே வார்த்தையை இங்கே சொல்லி காண்பிக்கிறார் ஆண்டவர், கைண்டாக சொல்லி காமிக்கிறார். அப்போ அந்த ஜனங்க அவங்க அப்படி ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் அங்கே சொல்லி காமிக்கும்போது தான் அங்கே ஜனங்கள் என்னங்க 4வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் என்ன செய்தார்கள், குத்தப்பட்டார்கள், அந்த இருதயத்தில் உணர்த்தப்பட்டார்கள். அச்சோ, நம்ம மோசே மூலமாக சொன்ன வார்த்தை இன்றைக்கும் முறிந்து போகாமல் இருக்கிறது. நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம், அந்த வார்த்தைகளை முறிச்சிட்டோம், அந்த வார்த்தையை மீறிட்டோம். தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்து நம்ம வாதைக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சத்தமிட்டு அழுதார்கள். கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று அடுத்த வசனத்தில் அந்த இடத்துல அங்கே என்ன செய்கிறார்கள், அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். அங்கே என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு பலியிட்டார்கள். இதே தான் நம்ம இந்த வேதத்தில் ஃபுல்லாக வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் அந்த அனுபவத்தோடே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதனால தான் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தணும். அந்த மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் காலம் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நம்ம திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவுக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன். எப்படி ஆண்டவர் சோதிப்பார், இப்படி தான் சோதிப்பார். நம்ம பின்னாடி நம்ம கூட எல்லாம் புறஜாதியான மக்களாக இருப்பாங்க, நம்மளை அங்கே வாங்க இங்கே வாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி சொல்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் அதன் மத்தியில் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த உடன்படிக்கையில் நான் நிலைச்சு நிற்பேன். இஸ்ரவேலர்களை வழி நடத்துகிற தேவன் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார். எனக்கு இது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது இல்லைனாலும் பரவாயில்ல. அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம், எனக்கு இயேசு இருக்கிறார். அப்படி அடிக்கடி யோசிப்பேன். எனக்கு வர கஷ்டத்தில் இல்லை எனக்கு வர ஒரு ஏக்கத்தில் அந்த இடத்துல இயேசு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஜனங்கள் அப்படி தான், அவங்களுக்கு இயேசு இல்லை, அந்த நம்பிக்கை இல்லாததுனால உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. உடனே அவங்க தவறான முடிவுகளை எடுத்து தவறான காரியத்தை செய்கிறாங்க. ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளும் யார், இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நம்மை வழி நடத்த கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த தெய்வனை, அந்த வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால நம்ம கலங்கக்கூடாது. எந்த காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விட்டுவிடவே கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நம்ம அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன். எது வருதோ எது வரலையோ கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், அவர் எனக்கு போதும் அப்படி நம்ம வைராக்கியமாக நிற்கும்போது தான் அந்த வழி நடத்தல், அந்த கர்த்தருடைய வழி நடத்தலுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார்.